அடுத்து கொத்தமல்லி மார்க்கெட்டு, இது புதினா மார்க்கெட்டு, கருவேப்பிலை, இது கருவேப்பிலை. ஆமாம் விலை கேட்டு மழையா வந்துக்கிட்டு இருக்கு. அம்மா வணக்கம்மா. அம்மா எவ்வளோம்மா போகுது? சரி எவ்வளோம்மா போகுது? 10 ரூபா தானே, தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்குறது. இது வந்து அம்மா 10 ரூபா சொல்கிறாங்க. புதினாம்மா? புதினா வந்து 5 ரூபா. இது கட்டு 20 ரூபா போகுதாம்மா? அம்மா வணக்கம்மா. அம்மா எவ்வளோம்மா போகுது? அம்மா சரிம்மா சரிம்மா. கருவேப்பிலை 40 ரூபா தானம்மா? கருவேப்பிலை 40 ரூபா. ₹400 25 kg. இது வந்து 500 ரூபா, 25 கிலோ 500 ரூபா. ₹500 25 kg. மழை வர மாதிரி இருக்குது வேறு. இது வந்து 360 ரூபா, 25 கிலோ 360 ரூபா. இது 350 ரூபா. விலை கொஞ்சம் கம்மியாக போகுதுன்னு நினைக்கிறேன். 350 ரூபா. இது 350. நான் அன்னைங்க அடிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் பெட்டி 150 ரூபா. அப்படி 150 150 ரூபா. கொஞ்சம் பொடிசாக இருக்குன்னா 150 ரூபா. இது 100 ரூபா பெட்டி. இது 410 ரூபா. மழை வரப்போகுது. இது 410. 410. இது 550 ரூபா. இது பெட்டி 550 ரூபா. இது 350 ரூபா. 25 கிலோ வந்து 350 ரூபா. 350. இது 380 ரூபா. 380. இது 220 ரூபா. இதை கலந்து 220 ரூபா. இந்த தக்காளி வந்து 350 ரூபா. இது வந்து 550 ரூபா. 550. 550. இது 250 ரூபா. இந்த தக்காளி சின்ன டிப்பர்லேருந்து பெரிய டிப்பருக்கு மாற்றிக்கிட்டு இருக்காங்க தக்காளியை. இது 360 ரூபா. இது 510 ரூபா. இது தக்காளி வந்து 510 ரூபா. கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. என்ன காரணம்? மழை அதிகமாக வரப்போகுது. அதனால் கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. நான் ஒரு 14 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போகணும். குறைஞ்சது ஒரு 10 கிலோமீட்டராச்சும் வரும் எங்கள் வீடு மார்க்கெட்டுக்கும். அதை அங்கிட்டு போகணும். அதான் கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. வேறு நம்ம பதட்டமாக எடுத்துருக்கேன். இது 200 ரூபா. இது 450 ரூபா. 450. போயிட்டு எல்லாத்துக்கும் நன்றி. மீண்டும் நாளை சந்திக்கலாம். அண்ணன் ஒருத்தவங்க முந்தானத்து ஒரு வீடியோ ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஏன் தம்பி தக்காளி போடலை, தக்காளி என்னாச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க.
அண்ணே தக்காளி மார்க்கெட்டு 12:15 ஆரம்பிப்பாங்க. சில நேரத்தில் 12:15 to 12:45 ஆரம்பிப்பாங்க. நான் வேலை இருக்கனால திரும்ப போக வேண்டிய சூழ்நிலை. அதனால தான் காய்கறி மார்க்கெட் மட்டும் எடுத்து போயிருந்தேன். காய்கறி மார்க்கெட்டு ஒரு 10:30லேருந்து 11:15 எடுத்து முடிச்சிடலாம். அப்புறம் அதனால தான் எடுக்கலை. கோச்சுக்காங்கண்ணே. மனைவிக்கு நன்றி. போய்ட்டுறேன். இது வந்து 1200 அண்ணே. இது வந்து 1200 சொல்கிறாங்க அண்ணே. வெங்காயம் இன்றைக்கி மார்க்கெட் ரேட் வந்து 1200. வெங்காயம் அருமையான வெங்காயம் 25 கிலோக்கு மேலே இருக்குது. இந்த வெங்காயம்லாம் 1200 சொல்கிறாங்க. இது 600 தான். சின்ன வெங்காயம் அருமையான வெங்காயமாக இருக்குது. 600 சொல்கிறாங்க அண்ணே. பார்த்துக்கங்க வெங்காயம் எப்படி தான் இருக்குது. 600 அண்ணே. வேறு நம்மளதே இதுண்ணே. இது எவ்வளோண்ணே? 300. இது ஒரு மூட்டையே 300 வெங்காயம். இது ஒரு மூட்டை 300 சொல்கிறாங்க. 25 கிலோ இருக்கும் அந்த மூட்டையெல்லாம். 300 சொல்கிறாங்க அண்ணே. அண்ணே வேறு அவ்வளோ அண்ணே. இன்னைக்கு பச்சை மிளகான்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து 33 ரூபா போகுது சொல்கிறாங்க அண்ணே. 33 ரூபா போகுது. 33 ரூபா. இது பெரிய பை. இது வந்து 52 கிலோ பக்கம் வரும் தம்பி. 1000 ரூபா தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. 52 கிலோ பக்கம் வரும். 1000 ரூபா தம்பி. 1000 ரூபா. நன்றி. 1000 rupees. க்ரீன் சில்லி வந்து 33 rupees. க்ரீன் சில்லி. ஆயுத பூஜை வரனால பூசணிக்காயோடு எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆயுத பூஜை வரனால இறக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நிறையா பூசணிக்காய் லோடு வந்துருக்கு. 2 ரோடு நிற்கிது வண்டி அப்படியே. ஹோல்சேலாக எடுத்துக்கலாம். நம்ம வேணும்னா 5 ரூபா 20 ரூபா வருதுன்னு சொல்கிறாங்க ஐயா. பூசணிக்காய் ஹோல்சேல் ரேட்டு. மார்க்கெட்டில் ஐயா விற்றுட்டுருக்காங்க. போட்டா இது வந்து 320 ரூபா. கால் கிலோ வந்து 80 ரூபாய்க்கு விற்கிறாங்க ஐயா. 80 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இது கால் கிலோ 70 ரூபா விற்கிறாங்க ஐயா. இது எல்லாமே ஐயா எல்லாமே கால் கிலோ 80 தானே ஐயா? இது கால் கிலோ 100 ரூபா. மீது எல்லாமே 80 ரூபா. இது 80 ரூபா. எல்லாமே கால் கிலோ 80 ரூபா. இது மட்டும் கால் கிலோ 100 ரூபா. கிலோ 400 ரூபா வரும் நினைக்கிறேன் ஐயா சொல்கிறாங்க. ஒவ்வொரு புண்டும் மலம் புண்டு சொல்கிறாங்க. நாட்டு புண்டு விதவிதமாக சொல்கிறாங்க ஐயா. வகை அதாவது தரம் பிரித்து சொல்கிறாங்க. ஐயா ஹோல்சேல் ஹோல்சேலாக எடுத்திங்கன்னா நம்ம 360 ரூபாய்க்கு வாங்கிக்கலாங்கிறாங்க ஐயா. ஹோல்சேலாக எடுத்தா ஐயா வரையா. இன்றைக்கி வந்தீங்கன்னா 3000 ரூபா. அனைவருக்கும் வணக்கம். இளைவன் குறிச்சாரம் வர ஆயிரம் சுவாமி விவேகானந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா திருப்பூரில் உருளைக்கிழங்கு மார்க்கெட். இது வந்து 45 கிலோ வந்து 3000 ரூபா. 45 கிலோ 3000 ரூபா. இது வந்து 1950. இது 45 கிலோ. இது 800 ரூபா. 45 கிலோ. இது 900 ரூபா. பூண்டலோடு அங்கே இறக்கிட்டுருக்காங்க. இது 40 சொல்கிறாங்க. அது வந்து 35 ரூபா சொல்கிறாங்க. அந்த 40 ரூபா. இது 48 ரூபா தானே பேக் பண்ணியிருக்காங்க. 48 ரூபா சொல்கிறாங்க.